ஆமாம். சாம்பார் சாதமும் சாப்பிடுவாங்க. மோர் மோர் அதே நெஞ்சு போயிடுவோம். மணி 4 ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு பார்க்க போனோம். நாங்கள் தண்ணி மட்டும் குடிச்சு பார்த்தோம். வீட்டில் சாப்பிட்டா தான் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை டீ குடிக்கிறது போகணும் காலையில். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே எங்கள் வீட்டுக்காட்டு அந்த வேலையில் போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அதுக்கு நம்ம தொடர்ந்து பயந்து எல்லாம் பேரம் பேச்சு எடுத்து இன்னும் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இன்னும் அவங்கள நான் தோற்றுங்க. போயிருவேன். எங்கள் ஊர் பக்கமாக தான் இருக்கு. எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க. நான் போயிருவேன். கூப்பிடக்கூடாது வந்து கூப்பிடாம இருக்க மாட்டாங்களே. உனக்கு திண்டி அடிச்சு போயிடும் சாப்பாட்டுக்கு. அதுக்கு தான் ஆக்கி போனா வேலை எல்லாம் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிலாம் யாரும் ஒரு கருத்து கொடுக்க மாட்டாங்க. சும்மா போனாங்க. எல்லா வீட்லையும் அதே தான். எங்கள் அண்ணன் தம்பிங்கனால டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டு மாமாட்டு அம்மாப்பேட்டில் நீங்கள் எந்த இடத்துல இறங்கணும்? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? மாரியம்மன் கோயிலுக்கிட்ட போகணும். அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோயிலாண்ணா? அந்த அம்மாப்பேட்டைன்னு கேட்டுட்டு வராங்க. அதுக்கு சொன்னேன். ஏன்னா அம்மாப்பேட்டை நெட்டாக இருக்குது 2-3 கிலோமீட்டரு. அதுதான் கேட்டேன். முன்னாடி எல்லாம் போகணும். இடத்த சொல்லிட்டீங்களா அவங்க அப்படியே இறக்கி விட்டுருவோம். மாரியம்மன் கோயில் 2-3 இடம் இருக்குதான். அங்கதானா ஜோதி தானா பாடி. போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரோடுனா அது எங்க ஊட்டு பக்கம் ரோடே கிடையாது. அதான் கார் ஊத்துனாங்க, ஒரே ஒரு மழை தான் பெய்ஞ்சிட்டு அப்படியே கரைஞ்சிட்டு போயிடுச்சு எல்லாம். அப்படியே கார் தோட்டம் வீட்டில் வந்து கொடுத்து வச்சுக்க மாட்டீங்க. அப்படியே எல்லாம் வெறும் மண் ரோட பாருங்க. அந்த பிரேக்கப் தண்ணி இருக்குல்ல, அங்கே நிறுத்தி நினைக்கிறேன்.